வந்து சைன் போட்டு கொடுத்துட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு சைன் வாங்கினது நல்லாவே தெரியும், டைவர்ஸ்க்காக தானே சைன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறார் விஜய். உன்னை வந்து டைவர்ஸ்க்காகவா? நாமா டைவர்ஸ்க்காக தான் சைன் வாங்கியிருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எக்காரணம் கொண்டும் இது வந்து நான் வந்து பயப்படல, நான் எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கேன், அதனால தான் தைரியமாக சைன் போட்டு கொடுத்தேன், போதுமா இப்போ நிம்மதி அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. வந்து டைவர்ஸா? உனக்கு அவ்வளோ திமிர ஆகிடுச்சா? டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டல நீ. எப்படி இப்படிலாம் யோசிக்கிற நீ? உனக்கு இப்படிலாம் நான் வாழ வைக்கணும், இப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி பண்ணுறிய காவேரி. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் கொடுக்குற சர்ப்ரைஸில் நீ என்ன ஆக போகிறேன்னு பாரு, அப்புறம் தான் தெரியும் இந்த விஜய் யார், உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு. அப்போ வந்து உன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ வந்து என்ன சொல்ல போகிற தெரியுமா? ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எனக்கு என்ன பண்ண போகிறப்பார், அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழ போகிறப்பார் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இங்கே வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க நம்ம காவேரி. அப்போ வந்து என்ன பண்ணுறது ரொம்ப யோசிக்கிறாங்க. விஜய் இந்த அளவுக்கு போயிட்டீங்களா, என்னை டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்களா நீங்கள், இப்படி பண்ணுறீங்களே இதெல்லாம் நியாயமா? அப்போது என்னை உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காதா? இந்த விஷயத்தை நான் எப்படி யார்கிட்ட சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. தாத்தா வந்து என்ன காவேரி என்னம்மா ஒரே சோகமாக இருக்க அப்படின்னு, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்றாங்க. நடந்துக்கிறது உனக்கு வந்து டென்ஷனாக இருக்குது அப்படி தானம்மா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. அது வந்து தாத்தா எனக்கு தெரியுமா, நீ என்ன நினைக்கிறியோ தெரியல, ஆனால் விஜய் எல்லாமே வந்து ஓ நல்லதுக்கு தான்மா செய்கிறான், அதை நீ புரிஞ்சுக்கிட்டாவே போதும். இப்போ கூட விஜய் பண்ணுறதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியும், ஆனால் நீ கூடி சீக்கிரம் தெரிஞ்சுப்ப எல்லாத்தையும் விஜயை பற்றி. நான் கூட விஜய்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டேன், அவன் எல்லாத்துக்குமே வந்து ஒரே பதில் தான் வச்சுருக்கான். அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுமா காவேரி, கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வேறு மாதிரி ஆகும். முக்கியமான விஷயம் உனக்கு சொல்கிறேம்மா, எக்காரணம் கொண்டு தப்பான முடிவு எதையும் எடுத்துடாதம்மா, ஏன்னா விஜய் வந்து உனக்கு பின்னாடி தாம்மா விஜய் பற்றி உனக்கு தெரிய வரும்னு யோசிக்கிறாங்க காவேரி. நான்